ஒரு கோபம் எப்போ பிரச்சனைக்குரிய விஷயமா மாறுதுன்னா, கணவன் மனைவி இருவருக்குள் ஒருவருக்கு மட்டும்தான் கோபப்படும் உரிமை உண்டு. இன்னொருவருக்கு கோபப்படும் உரிமை கூட கிடையாது என்று வரும்போதுதான் நீங்க சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம். கணவன் கோபப்படும்போது மனைவி அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி இவங்க ஏதோ ஒரு எரிச்சலோ கோபத்துல இருக்காங்க, இப்ப நம்ம எது பேசினாலும் சண்டை வரும்னு சுதாரிக்கிற மாதிரி, கணவனும் மனைவி ஏதோ ஒரு எரிச்சல் கோபத்துல இருக்கும்போது, சரி அவங்க ஏதோ ஒரு கோபத்துல இருக்காங்க, இப்ப எதுவும் பேச வேண்டாம், லெட்டர் பர்ஸ்ட் அவுட்னு விட்டுட்டா அதோட முடிஞ்சிடும். சேம் டைம் உங்க ஸ்பௌஸ் உங்ககிட்ட கோபப்படும் போது, நம்ம தான் தப்பே பண்ணலையே, அப்புறம் ஏன் நம்ம கிட்ட இப்படி கோபப்படுறாங்க, ஒருவேளை இவங்களுக்கு நம்மள பிடிக்கலையோன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, இதே மாதிரி நீங்க கோபப்படும் போதும் உங்க ஸ்பௌஸ் அதை எப்படி சிரிச்சுக்கிட்டே லைட்டா ஈஸியா ஹேண்டில் பண்ணாங்கங்கிறத உங்க நினைவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அமைதியாயிடுவீங்க. பொதுவாகவே வைஃப் கோபப்படும் போது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அதை சிரிச்சுக்கிட்டே பிள்ளைகளோட சேர்ந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு அதை பெரிய சண்டையாக விடாம பாத்துக்குவாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கோபப்படும் போது அதை நிறைய மனைவிகளால, இப்ப இருக்கிற இளம் வயது மனைவிகளால அதை லைட்டா எடுத்துக்கவே முடியறதில்ல. இவர் 1% கோபப்பட்டா பதிலுக்கு அவங்க 4% கோபப்படும் போது சின்ன சண்டை கூட பெருசாகிவிடும். இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியல, பட் யாருக்கு பொருந்துதோ அவங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.